போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் தஞ்சையிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சையத். வணக்கம் சையத். அங்கு தற்போது இருக்கிற சூழல் என்ன? பயணிகளின் மனநிலை என்ன? பேருந்துகள் வழக்கமான அளவில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, இயக்கப்பட இருக்கிறதா? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கம் சார்பாக இன்றைய தினம் போராட்டம் என்பது பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் தற்போது போராட்டங்கள் என்பது பணிமனை முன்பாக நடைபெற்று வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய பணிமனை என்பது தஞ்சாவூர் நகர கிளை பணிமனையை. இந்த பணிமனையில் பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் கொட்டும் மழையிலையும் அவர்கள் ரெயின்கோட் அணிந்தவாறு சிலர் நினைந்தவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களோட போராட்டம் தொடரும் அப்படி என்று தெரிவித்து அவர்கள் மழையும் பொருட்படுத்தாமல் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த போராட்ட காட்சிகள் தான் நாம் பார்த்து இருக்கிறோம். தற்போது இந்த பேருந்துகள் அனைத்துமே ஒரு சில பேருந்துகள் மட்டுமே புறப்பட்டு இருக்கிறது. அந்த தற்போது 4:20 அதிக அளவில் பேருந்து புறப்படும். ஆனால் தற்போது குறைந்த அளவே 4 பேருந்துக்கு மட்டும்தான் புறப்பட்டு இருக்கிறது. இந்த நேரம் வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் புறப்பட வேண்டிய நிலையில் தற்போது பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டு இருக்கிறது பணிமனையில். தற்போது நம்ம இடையே இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர் இருக்கா, அவர்கிட்ட கேட்போம். இந்த போராட்டம் எவ்வளோ நேரமாக நடந்துகிட்டு இருக்கு? இந்த மழையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. எனக்கு வேலை நிறுத்த போராட்டம் என்பது 4 மணியிலிருந்து தஞ்சாவூர் நகர்கிளை முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை என்பது டிசம்பர் 4-5 தேதிகளிலேயே தமிழ்நாடு அரசுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் தெளிவாகவே அனைத்து தொழிற்சங்கங்களும் அனுப்பிட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு உடனடியாக பேசி முடிக்கணும். 3 ஆண்டு ஒப்பந்தம் இந்த ஆட்சியில் 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டது. முதலாக ஆட்சி பொறுப்பேற்றதுனால அதையும் நாங்கள் பொறுத்து கொண்டு 4 ஆண்டாக நீட்டிக்கப்பட்டு முடிந்து 6 மாதங்களாகியும் இன்னமும் ஒப்பந்தம் பேசப்படலை. இதனால் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு இல்லாமல் விலைவாசி உயர்வுனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஏறத்தாழ 90,000 பேர், அவர்களில் ஒரு 6,000 பேர் போல் இறந்தே போயிட்டாங்க. அவர்களுக்கு 2015 ஜூலை மாதம் முதல் உயர்ந்துவிட்ட அகவிலைப்படி உயர்வு என்பது இன்றைக்கி டிசம்பர் 23 முடிந்த டிசம்பர் 23 வரைக்கும் 102 மாத கால அகவிலைப்படி உயர்வு என்பது. இது குறித்து வழக்கு என்பது நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கணும்னு சொல்லி அரசு மேல்முறையீட்டுக்கு சென்று அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. பிப்ரவரி 7ஆம் தேதி அந்த வழக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் அரசை நாங்கள் போராடி நிறைய இயக்கங்கள் மூலமாக, போராட்டம்னு இல்லை, இயக்கங்கள் மூலமாக நிறைய வலியுறுத்தியும் அரசு முறையான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படலை. டிசம்பர் 4-5 தேதிகளில் 6 அம்ச கோரிக்கைகள். 1, தொழிலாளர்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்தம். 2வது, ஓய்வு பெற்றவர்களுடைய அகவிலைப்படி உயர்வு. 3வது, போக்குவரத்து கழகங்கள் மேம்பாட்டுக்கு உரிய நிதிகளை உடனுக்குடன் வழங்கணும். 4வது, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழகத்திலையும் காலியாக இருக்கின்ற காலி பணியிடங்கள், ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் 30,000 இருக்குது, உடனடியாக நிரப்பணும். பயணிகளுடைய தேவைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு, அதே போல் வாரிசு பணி என்பது 25 வருடங்களாக போக்குவரத்து கழகத்தில் வழங்கப்படாமல் இருக்குது. போக்குவரத்து அமைச்சர் வாரிசு பணி வழங்கிட்டு இருக்கோங்கிறாரு. ஓட்டுநர், நடத்துனர் என்பது மட்டும் வாரிசு பணி இல்லை. அவரவர் கல்வி தகுதி அடிப்படையில் முறையாக சீனியாரிட்டி அடிப்படையில், பணிமூப்பு அடிப்படையில், அந்த பதிஞ்சிருக்கிற அடிப்படையில் அவர்களுக்கு வாரிசு பணி வழங்கணும். அதே போல் திமுக தேர்தலாளர் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். முதலாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக முதல்வர் சொன்னது 100 நாட்களில் உங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும், ஓய்வு பெற்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதே போல் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் போக்குவரத்துறை தொழிலாளர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னார் தமிழ்நாடு முதல்வர். ஆனால் இன்னை வரைக்கும் 3 ஆண்டாளாகியும் நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை விரும்பி நடத்தவில்லை. அரசு எங்களை அந்த நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு நல்ல திட்டங்கள், நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதல்வர் போக்குவரத்து தொழிலாளருடைய கோரிக்கையில், ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய கோரிக்கையில் உரிய கவனம் செலுத்தணும், உடனடி தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேலை நிறுத்தத்தோட நோக்கம் என்பது. அதாவது எங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் என்பது தொடரும் என அவர் தொழிற்சங்கத்தில் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.